ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மஹிமா கிரியேட்டிவ். பிங்க் கலரும் க்ரீன் கலரும் கலந்து இந்த கூடை வந்து நான் போட போகிறேன். கூடை பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு மேலே கூடை வரும்போது நமக்கு கிராஸ் கட்டில் வருங்க. இந்த கூடை வந்து செமி கிராஸ் கட் கூடை. இது எப்படி போடுறது அப்படிங்கிற ஃபுல் டியூட்டோரியல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு எத்தனை கட் ஒயர் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 கட் ஒயர் வந்து எடுத்திருக்கோம். பிங்க் கலர்ல பாத்தீங்கன்னா 16, பிங்க் கலர்ல 16, கிரீன் கலர்ல 8, டோட்டலா பாத்தீங்கன்னா 24 கட் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அகலம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வந்து எடுத்திருக்கேன். பேஸ்ல வந்து 12 லைன் வந்து எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 24 கட் ஒயர். ஒவ்வொரு கட் ஒயரோட அளவு பாத்தீங்கன்னா 8.5 ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன். 1 அடி ஸ்கேல்ல 8.5 அடி வந்து நான் எடுத்திருக்கேன். 24 கட் ஒயரு, பேஸ் வந்து 12 லைனு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே நார்மல் பேஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால நான் வந்து அடிப்பாகம் போடுறத வீடியோ வந்து எடுக்கலை. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம பாருங்க, 4 நாளா நம்ம பிரித்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? 4 நாட்டா நம்ம பிரித்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இதில் போடணும். இப்போ பிங்க் கலரில் நம்ம ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மேலே கட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரோட அளவுக்கே இந்த ரன்னிங் ஒயரை அளந்து எடுத்துக்கிறோம். இப்படி அளந்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்தது 2வது நாட்டு. இந்த கூடை சீக்கிரமாவே நம்ம போட்டு முடிச்சிடலாங்க. கூடைக்கு ஒயரும் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம கிராஸ் கட் கூட போடும்போது நமக்கு ஒயர் நிறைய வேஸ்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ 3வது நாட் போடுறோம். அடுத்தது 4வது நாட்டு. இப்போ பாருங்க, 4 நாட்டு வந்து நான் பிங்க் கலர்ல போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த கட் ஒயரோட அளவுக்கே நம்ம இந்த ரன்னிங் ஒயரை அளந்து இப்படி கட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 ஒயர்ல ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற 4 ஒயருக்கும் நம்ம பிங்க் கலர்லயே ரன்னிங் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். கிரீன் இருக்கிறதுக்கு நான் வந்து கிரீன் கலர்ல ஜாயின் பண்ண போறேன். சுத்தி வர இதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணணுங்க. சுத்தி வர ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டாச்சு. இங்க பாருங்க, 4 ஒயரா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 ஒயர்ல ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுத்தி வர ஜாயின் பண்ணியாச்சு. பிங்க் இருக்கிற இடத்துல ரன்னிங் ஒயர் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரீன் கலர் வந்திருக்கிற இடத்துல நம்ம ரன்னிங் ஒயர்ல கிரீன் கலரு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்படிதான் சுத்தி வர நம்ம போட்டாச்சு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 24 கட் ஒயர் போட்டோம் இல்லைங்களா? இப்ப 24 கட் ஒயரை 4 நாளா நம்ம பிரிக்கும் போது நமக்கு 6 தடவை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த சைட்ல கட் ஜாயின் பண்ணியிருக்கோம். 4 நாளா பிரிச்சதுல 24 ஒயரை 4ஆ பிரிச்சோம்னா 6 வரும். சரிங்களா? இப்போ 6 டைம் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கோம். பேஸ்ல பாத்தீங்கன்னா 12 வந்து நம்ம போட்டோம். இப்போ பாருங்க, 4 நாளா 3 டைம் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 வரும், இந்த சைடில் நமக்கு 6 வரும்.
சரிங்களா? இப்போ இதில் 6, இதில் 6, மொத்தம் 12, 13, 14, 15, 16, 17, 18. 18 டைம் வந்து 4 நாளா பிரித்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஒயரில் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரும், ரெண்டாவதுல இருக்கிற 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் வர இந்த ரன்னிங் ஒயரு, அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் சைடில் ஒரு ஒயரும் நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம். அந்த ஒயரை ரெண்டையும் சேர்த்தி நம்ம நாட் போடுறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு 5 கோணம் வரும். 5 நாட்டு நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். 1 2 3 4 5 5 நாட் வந்து இந்த இடத்துல நமக்கு சேர்ந்த மாதிரி வருங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை, இந்த ரன்னிங் ஒயரை ரெண்டையும் சேர்த்தி நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்தி போடுற இடத்துல எல்லாம் நமக்கு 5 கோணம் சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். 5 நாட்டும் சேர்ந்த மாதிரி வரும். 1 2 3 4 5 5 நாட்டு வந்து நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்தி போட்டுக்கலாம். நாட் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நீங்கள் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்குங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. அப்போ தான் நாட் வந்து பார்க்குறக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும். அடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, 2 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணி போட்ட இடத்துல எல்லாம் நமக்கு 5 நாட்டு வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இது வந்து கார்னரு. இப்போ இந்த கார்னர்ல பாருங்க, பிங்க் கலர்ல நமக்கு ரன்னிங் ஒயரு வருது. இதுல கிரீன் கலரு, இந்த பேஸ்ல இருந்து வர்றதுல பாத்தீங்கன்னா இந்த 12 லைன் போட்டோம் இல்லையா, அதுல கிரீன் கலர் வருது. இதுதான் வந்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போடுறது தான் நம்ம வந்து கார்னர் திருப்பற போறது. இதுல இந்த கூடையில பாத்தீங்கன்னா கார்னர் திருப்புறது ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா? இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டா இந்த இடத்துல நமக்கு கார்னர் திருப்பியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் கார்னர். சரிங்களா? இவ்வளவுதான். இப்போ இங்கெல்லாம் நமக்கு 5 நாட்டு வந்து சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த நாட் போட்டோன்னே நமக்கு 5 நாட்டு இருக்கும் இல்லையா? இந்த கார்னர்ல மட்டும் நமக்கு 4 நாட்டு தான் வரும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி தான் சுத்தி வர நம்ம போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம சுத்தி வரோம், இந்த 2 ஒயரை சேர்த்தி நம்ம நாட் போட்டாச்சு. சரிங்களா? இந்த கார்னர்ல மட்டும் நமக்கு 4 நாட்டு தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்த இடத்துல எல்லாம் பாருங்க, அடுத்தடுத்து இருக்கிற இடத்துல பாருங்க, நமக்கு 5 நாட்டு வந்து நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயரை தான் நம்ம வச்சு நாட் போட போறோம். இதுல நடுவுல இருக்கிற இந்த 2 ஒயரை சேர்த்தி நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிற 2 ஒயரை வச்சு நம்ம நாட் போடுறோம். சரிங்களா? அடுத்து இந்த நாட்ல பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் சைடில் ஒரு ஒயரும் போகும். இந்த ஒயரை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒயர்ல நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? நான் இன்னொரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 4 நாட்ல பாருங்க, 1 2 3 4, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 4 நாட்ல ரெண்டாவது நாட்லையும் 3வது நாட்ல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம ஒரு நாட் போடுறோம். புரியுதுங்களா? 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் வச்சு நம்ம நாட் போடுறோம்.
இதுல பாருங்க லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயர் இருக்கு. இதுல ரைட் சைடுல இருக்கிற ஒயரை இந்த 4வது நாட்ல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம ஜாயின் பண்றோம். இந்த 2 ஒயரையும். சரிங்களா? அடுத்தது லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒயரையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். இந்த நாட்ல வந்து லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயர் வந்துச்சு. அந்த ஒயரை வச்சு நம்ம லெஃப்ட் சைடுல ஒரு நாட்டும் ரைட் சைடுல ஒரு நாட்டும் போட்டாச்சு. இப்ப மேல பாருங்க நமக்கு இந்த 2 ஒயரும் நமக்கு கிராஸ்ல இருக்கும். இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி இந்த 4 நாட்டு நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து இந்த 4 ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும். சரிங்களா? 4 நாளா நம்ம பிரிச்சு போட்டதுல இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 4 நாளா பிரிச்சு போட்டதுல நம்ம நாட் போடுறோம். அதுல 1 2 2வது ஒயரும் 3வது ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடுறோம். ரெண்டாவது ஒயரையும் 3வது ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டதுல ஒரு ஒயர் வந்து லெஃப்ட் சைடுல போகும், ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கும். இப்ப ரைட் சைடுல இருக்கிற ஒயரை வச்சு 4வது நாட்ல இருக்கிற ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். இப்ப லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த ஒயரை வச்சு இந்த நாட்ல லெஃப்ட் சைடுல இருக்குது இல்லையா, இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற இந்த ஒயர்ல நம்ம சேர்த்தி நாட் போடுறோம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த 2 ஒயரும் நமக்கு கிராஸ்ல இருக்கும். இந்த 2 ஒயரை சேர்த்தி நம்ம நாட் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு 4 நாட்டு வந்து வரும். 4 நாட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த 4 நாட்டு நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. இப்படியே தான் நம்ம சுத்தி வர போடணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்க பாருங்க, இந்த ஒயர் வந்து நம்ம இந்த 5 கோணம் போட்டோம் இல்லையா, இந்த நாட்ல இந்த 5 நாட்டும் சேர்ந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டோம்ல, இந்த நாட்ல பாருங்க நமக்கு 2 ஒயர் வரும். அதுல லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல சேர்த்தி இப்படியே இதை வந்து ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம நாட் போட போறோம். புரியுதுங்களா? இப்படி ரைட் சைடுல இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரைட் சைடுல வர ஒயரோட ஒன்னா சேர்த்தி நம்ம நாட் போட்டுக்கணும். அடுத்து இந்த ஒயரை, இந்த 2 ஒயரையும் சேர்த்தி நம்ம நாட் போடுறோம். இப்ப பாருங்க, இந்த பிங்க் கலர் ஒயரும் கிரீன் கலர் ஒயரும் சேர்த்து இந்த இடத்துல நம்ம நாட் போட்டதுல நமக்கு இந்த 5 கோணம் வந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க, இந்த நாட்டு, இந்த 5 நாட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த நாட்டை வச்சு இந்த கிரீன் ஒயரை நம்ம இப்படி கொண்டு வரோம். அதாவது லெஃப்ட் சைடுல வச்சு நம்ம நாட் போட போறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 சேர்ந்து வரும்போது அந்த 4 நாட்டு நம்ம பிங்க்ல போட்டதுக்கு ஒரு பார்டர் மாதிரி நமக்கு வரும், ஒரு டைமண்ட் மாதிரி. இப்ப பாருங்க, இந்த பிங்க் கலர்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு ஒயர் வந்துச்சு, கிரீன் கலர் ஒயரு நமக்கு ரைட் சைடுல இருந்து இப்படி வருது. இப்ப இந்த 2ஐயும் சேர்த்தி ஒரு நாட் போட போறோம். புரியுதுங்களா? இப்படி. சரிங்களா? இப்ப நமக்கு ஒயர் பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ்லயே தான் எல்லா நாட்டும் வருங்க. நம்ம கிராஸ்ல வர இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டுக்கணும். இப்ப இந்த ஒயர் வச்சு நம்ம இந்த லைன்ல இப்படியே போடணும். அடுத்தடுத்து இப்படியே நம்ம போடணும். நீங்க போடும்போது உங்களுக்கு புரியும்
நீங்கள் ஒயர் வச்சு நீங்கள் கூட போடும்போதே உங்களுக்கு தெரியுங்க. இதே மாதிரி தான் நம்ம சுற்றி வர போடணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் இனி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கூட வளர்ந்துக்கிட்டே வரும். சுற்றி வர இதே மாதிரி தான் போடணும். கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் குமிழ் வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளோதாங்க, ஈஸியாக போட்டுடலாம் இந்த கூடை. இந்த கூடை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு இந்த கூடை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சுங்க. கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து உள்பக்கமாக நான் வந்து மடித்து எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஊக்கு மாடல் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேங்க. கூடை முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் டிசைனில் நமக்கு இந்த கூடை வந்து வரும். நம்ம பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் 8 ஒயரு, க்ரீன் கலரில் 8 ஒயரு, பிங்க் கலரில் 8 ஒயரு, மொத்தம் 24 கட் ஒயர் வச்சு நம்ம இந்த கூடை போட்டோம் இல்லைங்களா? இது போட்டதுக்கப்புறம் பாருங்க நமக்கு இந்த டிசைன் தான் நமக்கு கிடைக்கும். கூடை நல்லா அகலமாகவே கிடைச்சிருக்கு. இது வந்து ஊக் மாடல் ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஹேண்டில் போடுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து இந்த ஹேண்டில் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.